முத்துலட்சுமி வந்து இந்த மாதிரி சூர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது, சூர்யா அந்த குழந்தையோட அப்பா கிடையாது அப்படின்ற விஷயத்த வந்து எல்லார் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்பா நிஜமாக அவன் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் போய் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பா கிடையாது, வேறு ஏதோ காரணத்துக்காக தான் இந்த மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்கான். அதனால் வந்து ஆஃபீஸை இப்போ வந்து சூர்யா வர வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம், யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்க வேணாம் ராஜேஷ் சொல்கிறாங்க. கேட்டு வந்து சித்ரா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரிம்மா மகா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அது வந்து மகா வந்து அப்படி சொல்லிட்டோம், என்ன சொல்லுமா அப்படின்றாங்க. இல்லை மகா அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கா, அப்புறமா வருவா, நான் தான் சொன்னேன் அவள் மனது சரியில்லை, ஒரு 2 நாள் அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா யோசிக்கிறாங்க, இப்போ ஏதோ மறைக்கிறாளே, மகான்னு சொல்லணும் தடுமாறுறா, என்னவா இருக்கும், ஐஸ்வர்யா வந்துட்டா, ஐஸ்வர்யா மகா ஒன்றா இருக்க வேண்டியது, நாங்கள் எதுக்காக மகா மட்டும் விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஐஸ்வர்யா கிட்ட ராஜேஷ்மி சொல்கிறாங்க, கண்டிப்பாக மகா இப்போ போய் தான் ஆகணுமா சூர்யாவை தேடி, ஏன் தான் சொல் பேச்சு கேட்காம போயிருக்கான்னு தெரில, ஆனால் மகா எடுத்தது முடிவு நல்ல முடிவு தானே, சூர்யாவுக்கு எதை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா, அதனால தான் பிரபாவையும் மகாவையும் நம்ம அமைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இங்கே எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாங்க சித்ரா. ஓ அப்படியா கதை, அப்போது சூர்யாவை தேடி தான் மகா போயிருக்காளா, உடனே வந்து இது எப்படியாவது வந்து சொல்லணுமே கௌதம் கிட்ட அப்படி சொல்லிட்டு கௌதம் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கௌதம் அந்த ரவுடிஸ் கிட்ட சொல்லிவிட்டு மகாவையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லு, மகா சூர்யா 2 பேருக்கிட்ட யார்கிட்ட வந்து அழகியோட அம்மா கிடைச்சாலும் சரி, உடனே அழகியோட அம்மாவை மேலே அனுப்பிச்சிட்டு வந்து அந்த பழியை தூக்கி மகா மேலே போட்டாலும் சரி, இல்லை சூர்யா மேலே போட்டாலும் சரி, முக்கியமாக சூர்யா மேலே தான் அந்த பழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரிம்மா நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரவுடிஸ்கிட்ட இன்டிமேஷன் கொடுக்குறாரு. இங்கே வந்து மகா எல்லா இடத்துலையும் தேடி அலையிறாங்க. எங்கே போனார் அவர், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த ஊர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து நம்ம பிரபாவும் எல்லா இடத்துலையும் தேடி அலையிறாங்க. அப்போ வந்து அழகியோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கும் போது மகா வந்து ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சில ரவுடிஸ் கிட்ட அவங்க வந்து மகா வந்து தவறாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி மகாவை வந்து தவறான வழிக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பிரபா வந்து பயங்கரமாக அழறாங்க. என்ன செய்யணும் தெரியாமல் எல்லா இடமும் வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அழைஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சூர்யாவை பார்த்துடுறாங்க. சூர்யா கிட்ட மாமா இந்த மாதிரி அக்காவை அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இல்லை மாமா உங்களுக்கு உதவி செய்ய தான் அக்கா வந்தா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு அந்த இடம் தேடி இந்த மாதிரி சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு போகிறாரு ரவுடிஸ்லாம் தேடி. அங்கே ரவுடிஸ் எல்லாம் வந்து மகா வந்து துன்புறுத்துகிற பார்த்துட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு, இவ்வளோ பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காப்பாற்றுறாரு. அடுத்து சூர்யா வந்து எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி காப்பாற்றணுன்னே அவருக்கும் கையில் வந்து நல்லா அடிபட்டுடுது அந்த இடத்துல. அப்போ வந்து எல்லா பொண்ணுங்களும் அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ மகா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. சாரிங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வந்துட்டு உங்களை நான் கஷ்டத்தில் வந்து ஆழ்த்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே, நீ எதுக்கு மகா இங்கே வந்த அப்படின்னோடனே, அது எப்படிங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் குடும்பத்தில் யாரோ செஞ்ச தப்புக்காக நீங்கள் அனுபவிக்கிறீங்க பிரச்சனையை, அதை பார்த்துருந்து கூட எல்லாம் தெரிஞ்சு கூட நான் எப்படிங்க இருக்க முடியும்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. நீ என்ன சொல்கிற மகா, உனக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னோடனே, எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் வந்து இந்த தப்பை செய்யலை, நீங்கள் வந்து இது யாரோ ஒருத்தருக்காக இந்த படி ஏற்றிருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் கிடையாது நீங்கள் அழகோட அம்மாவை தேடி வந்திருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, சரி மகா நீ வீட்டுக்கு போ, நான் முடிச்சுட்டு வரேன், பிரபா கூட நீ வீட்டுக்கு போ சேஃப்டியா அப்படின்னோடனே, இல்லைங்க நான் எக்காரணம் கூட வீட்டுக்கு போக மாட்டேன், நம்ம போனால் நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம், அப்படிலாம் போகவே வேண்டாம், முதல்ல வந்து அழகோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்கள் கூட அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு எல்லா உண்மையை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னோடனே, சரி ஓகே அப்போ அழகோட அம்மாவை நான் தேடி கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் இங்கே பாரு, இந்த விஷயத்தையே அழகோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், ஏன் அம்மா கூட தெரிய வேணாம், இல்லை அத்தைக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிர்ச்சி அடையாரு, எதுக்காக அம்மா கிட்ட சொன்னேன், என்ன பண்ணுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாரு.